அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இது கேள்வி நேரம் என்கின்ற இந்த சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கேள்வி கேட்பது குறித்து உண்டான சில விஷயங்களை நாம் இதற்கு முந்திய பதிவிலே பார்த்தோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சஹாபாக்கள் எழுப்பிய கேள்விகள், அதற்கு சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன பதில்கள் என்ன, அதனால் எத்தனை பலன்கள் நமக்கு கிடைக்கிறது, சமகாலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு அந்த பதில்களில் எவ்வளவு பொதிந்து கிடக்கிறது என்பதையெல்லாம் நாம் இந்த தொடரில் நாம் இனிவரும் நாட்களிலே பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கேள்வி கேட்பது நல்லது என்பதை குறித்து நான் இதற்கு முந்திய பதிவில் சொன்னேன். தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்துவிடக்கூடாது. தெரிந்தவர்களிடத்திலே கேட்க வேண்டும். கேட்பதிலே எந்த கூச்சமும் தேவையில்லை, கேட்பதிலே எந்த தயக்கமும் தேவையில்லை. பட்டென்று கேட்டுவிடலாம். அதே நேரத்திலே தேவையற்ற கேள்விகளை தவிர்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அறிவை விரிவுபடுத்திக் கொள்வதற்கு, அறியாமையை போக்கிக் கொள்வதற்கு, தெரிந்து ஒரு விஷயத்திலே முழு ஈடுபாட்டுடன் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே கேட்பதினால் தப்பில்லை. ஆனால் கேட்பதே ஒருவரை கிடுக்குப்பிடி போட்டு நம் வழியில் மடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ, அல்லது கேலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலோ, அல்லது அவரை வாயடைக்க செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலோ, அல்லது எதையாவது கேட்டு அவரை குழப்பி விடுவோம் அப்படின்ற மாதிரி எண்ணத்திலோ கேட்குதல் என்பது கூடாது. அன்பு பெருமக்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், சூரா பக்கரா குரானினுடைய 2வது அத்தியாயம். முதல் அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது அத்தியாயம் சூரா பக்கரா. திருக்குரானிலேயே மிக நீளமான அத்தியாயம், அதிகப்படியான வசனங்களை கொண்ட அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் பசுமாடு என்ற தலையங்கத்திலேயே அந்த அத்தியாயத்திற்கு அல்லாஹ் பெயர் வைத்தான். பாருங்கள், பக்கரா எதற்கு வைத்தான்? உள்ளே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியின் மொத்தத்தையும் சொல்லவில்லை, செய்தியை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து தங்களுடைய ஒரு கஷ்டத்தை பனூ இஸ்ரவேலர்களிலே ஒரு கூட்டம் சொன்னார்கள். அநியாயமாக ஒரு கொலை நடந்திருக்கிறது, இந்த கொலைக்கு காரணம் யாரு, எங்களுக்கு தெரியணும், என்ன செய்யணும் என்று கேட்டபொழுது மூசா நபி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்து அந்த வாளை கொண்டு அந்த இறந்து போனவரை அடியுங்கள், அவரே எந்திரிச்சு சொல்லுவார் தன்னை யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி. இதை அப்படி கேட்டுட்டு அவங்க போயிருக்கலாம். அடுத்தடுத்து கேள்வி கேட்டார்கள். என்ன மாடு, எந்த கலரில் இருக்கணும், அந்த மாடு எந்த மாதிரியான தன்மை இருக்கணும், அந்த மாட்டினுடைய பயன்பாடு எப்படியெல்லாம் இருக்கணும் என்று வரிசையாக அடுக்கடுக்காக கேட்டார்கள். கேட்டு கேட்டு கடைசியிலே அடுத்தடுத்த பதிலையும் மூசா நபி கொடுத்தார்கள். கடைசியில் மூசா நபி அவர்கள் உங்களையும் என்னையும் போன்ற ஒரு சராசரி மனிதர் அல்ல, இறைவனின் தூதர். இதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால் அப்படியே செய்துவிட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த கேள்விகளை அவர்களே கேட்டு தங்களுக்கு தாங்களே சிரமத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டார்கள். ஃபதபஹூஹா வமா காது யஃஅலூன். குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் அந்த மாட்டை தேடி கண்டுபிடிப்பதற்கே பெரிய கஷ்டமாகிவிட்டது. அது ஒரு கஷ்டம் என்றால், அந்த மாட்டை விலை கொடுத்து வாங்குவது அதை விட பெரிய கஷ்டமாயிடுச்சு. எக்கச்சக்கமான ரேட்டை சொன்னான். கடைசியில் வேறு வழி இல்லாமல், மனசே இல்லாமல் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அந்த மாட்டை அறுத்தாங்க. அதற்கு பிறகு அந்த சொன்னதை மாதிரி செஞ்சாங்க என்று அந்த குர்ஆனினுடைய வசனங்களில் விரிவுரைகளிலே நமக்கு காண கிடைக்கிறது. இங்கே சொல்ல வருகிற செய்தி இதுதான். சொன்னவுடன் கேட்டுவிட்டு போயிருக்கலாம். தேவையற்ற கேள்விகளை அங்கே எழுப்பியதினாலே அவர்கள் தங்களுக்கு தாங்களே வருத்தத்தையும் கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் தேடிக்கொண்டார்கள். எனவே அன்பு பெருமக்களே, தேவைப்படுகிற நேரத்தில் கேட்க வேண்டும். அதே கேள்வி தேவையற்ற இடங்களில் தனக்குத்தானே கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்திலே கேட்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. திருக்குர்ஆனில் ஒரு வசனம் பாருங்களேன். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷ்யா. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, சில விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்காதீர்கள். இன் துபுதலக்கும் தசூக்கும். நீங்கள் கேட்டு அதற்கு விடை கிடைத்து விட்டால் உங்களுக்கு அது சிரமத்தை ஏற்படுத்தும். வயின் தஸ்அலு அன்ஹா ஹீன யுனஸ்ஸல் குர்ஆன் துபுதலக்கும். நீங்கள் சில விஷயத்தை கேட்குறீங்க, குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம், நீங்கள் கேட்டதுக்கு பதிலாக அல்லாஹ் வஹியை கொடுத்துடலாம், அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திடும். எனவே சில விஷயங்களை கேட்காதீங்க என்று அல்லாஹ் சொன்னான். இதற்கு பின்னணியிலே 2 நிகழ்ச்சி எழுதுகிறார்கள். இந்த வசனத்தின் பின்னணியிலே 2 காரணம் எழுதுகிறாங்க. ஒன்று, அல்லாஹ் சொன்னா வலில்லாஹி
அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலை சபீலா. அல்லாவிற்காக யார் வழியால் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இறையில்லமாம் காபாவை ஹஜ்ஜி செய்யட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ஜை கடமையாக்கக்கூடிய வசனம் இது. வழியால் சக்தி பெற்றவர்கள் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த வசனம் இறங்கின உடனே ஹஜ்ஜி கடமையாயிருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபீக்குல்லி ஆமீன், ஒவ்வொரு வருஷமும் கடமையா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பதிலே சொல்லலை. விட்ட மாதிரி தெரில, பதில் சொல்லலையே, நம்ம அமைதியாக இருந்துடலாமேன்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டவங்க நினைக்கல. மறுபடியும் கேட்டாங்க, ஒஃபீக்குல்லி ஆமீன் யா ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ஹஜ்ஜி கடமையா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டாவது தடவையும் பதில் சொல்லலை. அப்பவும் புரிஞ்சுக்கலாம், ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலைன்னா இதில் ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குது, நம்ம இப்படி கடந்து போயிடலாம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் விட்ட மாதிரி தெரியலை. மறுபடியும் கேட்டாங்க, ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஹஜ்ஜி செய்யணுமா நபியே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஆமாம் என்று சொல்லிவிட்டால், ஒவ்வொரு வருஷமும் தான் கடமை என்று நான் சொல்லிவிட்டால் அல்லாஹ் அப்படியே கடமையாக்கி விடுவான். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஹஜ்ஜி செய்கிறத கடமையாக்கிடுவான். அப்படி ஒவ்வொரு வருஷமும் கடமையாகி போச்சுன்னா உங்களுக்கு சிரமமாகி போயிடும். ஒவ்வொரு வருஷமும் ரமதானில் நம்ம நோன்பு வைக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்தை கொடுக்குறோம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் வருஷம் ஹஜ்ஜி செய்யணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். எனவே இதை நீங்களே கேட்டு நீங்களே கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக சொல்லுகிறான். நீங்கள் பாட்டு கேள்வி கேட்டு இருக்கிறீங்களே, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறீங்க. நீங்கள் சராசரி மனிதரிடத்தில் இல்லை, வஹி இறங்கக்கூடிய இடம் அது. வஹியை சுமக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்யக்கூடியவர்கள், அதை பரப்புரை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் கேட்டு ஆமான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா, வஹி அல்லாஹ் கொடுத்துட்டானா உங்களுக்கெல்லாம் சிரமமாக போயிடும், உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக போயிடும். எனவே நீங்கள் இப்படியெல்லாம் தேவையற்ற கேள்விகளை கேட்காதீர்கள் என்று அல்லாஹ் தடுத்தான். இன்னும் சில விரிவுரைகளிலே இப்படி வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏறி உட்கார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் என்று சொன்ன பொழுது ஒருத்தர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ் என் ஒட்டகம் தொலைஞ்சு போச்சு, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். இன்னொருத்தர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ் என்னுடைய வாப்பா இறந்து போயிட்டாங்க, அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபின்னார், நரகத்திலே இருக்கிறாருன்னாங்க. இன்னொருத்தர் வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ் என்னுடைய வாப்பா பேர் என்ன, நான் யாருக்கு பிறந்தவர், என்னுடைய அத்தா யாரு என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் அவருக்கு இன்னாருடைய மகன் தான் நீங்கள் என்று சொன்னார்கள். இப்படியே அது உப்புச்சப்புல்லாத விஷயங்களை எல்லாம் எடுத்து வந்து சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். இப்படியெல்லாம் தேவையற்றதை கேட்காதீர்கள். நீங்கள் கேட்க கேட்க நபிகள் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை தந்து விடலாம். பாருங்க, எங்கள் வாப்பா எங்கே இருக்கிறாருன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் ஃபின் நார்னாங்க, நரகத்தில் இருக்க. எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளோ பெரிய சங்கடமாக இருக்கும். நம்மளை பெற்றவர் இப்போ நரகத்தில் இருக்காரா அப்படின்னு நினச்சி அந்த மகன் எப்படி புழுங்கி போயிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க, எவ்வளோ பெரிய சிரமம் அது. என்னுடைய வாப்பா யாருன்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இன்னார் தான் அவங்க வாப்பான்னு சொன்ன உடனே இந்த ஹதீஸினுடைய தொடரிலே வருகிறது. அவங்க அம்மா கோவிச்சுக்கிட்டாங்க. 4 பேர்த்துக்கு முன்னாடி வச்சு உங்கள் அம்மாவை சந்தேகப்படக்கூடிய விதத்தில் நீ கேட்டுட்டியப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். இப்போ இது ஒரு எவ்வளோ பெரிய கஷ்டம். இது உங்கள் அம்மாவை வந்து நீ வேறு ஏதோ ஒரு கண் கொண்டு பார்த்துட்டியா, சந்தேகத்துக்கு நீ வந்து நினச்சிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டதாகவும் ஒரு குறிப்பு இருக்கிறது. நான் சொல்ல வரும் செய்தி இதுதான். சில விஷயங்களை நீங்கள் கேட்குறீங்க, அது தேவையற்றது, எப்படி இருக்கோ அப்படி கடந்து போய்கிட்டே இருக்கீங்க. அதற்கு பதில் கிடைத்தால் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். எனவே கேள்வி கேட்க வேண்டும், நல்ல கேள்விகள் கேட்க வேண்டும். தேவையற்ற கேள்விகள் கேட்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள், அதனால் ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய வலிகள் அது ரொம்ப கொடுமையானது. அதற்கு நீங்கள் கேட்காம இருக்கலாம் என்று அல் குர்ஆன் நம்மை அழகாக எச்சரிக்கிறது. எனவே அன்பர்களே, கேள்வி கேட்க வேண்டும், நல்ல கேள்விகள். தேவையற்றதை கேட்காமல் தவிர்ந்திருப்பது, மார்க்கம் எந்த விதத்தில் வைத்திருக்கிறதோ அதை அப்படியே கடந்து அதன்படியே நாம் நடந்துவிட்டு செல்வதுதான் நமக்கு நன்மை பயக்கும் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்து ஒரு பதிவிலே தேவையில்லாமல் ஒருவர் கேள்வியை கேட்டு வந்தார், அதனால் அவர் என்னவெல்லாம் துன்பப்பட்டார் என்பதையெல்லாம் விளக்கி நான் சொல்லுகிறேன். அதன் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னொரு முக்கியமான செய்தியோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.